जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சையளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாசிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாख्यं त्वां महाभावसुयोगिनं वन्दे पूर्णावतारं शं नित्यानन्दाय स्वागतम्। तस्मात् सर्वेषु कालेषु मामनुस्मरयुध्य च मय्यर्पितमनो बुद्धिः मामे वैश्यस्य संशयम्। अभ्यासयोगयुक्तेन चेतसा नान्यगामिना परमं पुरुषं दिव्यं याति पार्थानुचिन्तयन्। तस्मात् सर्वेषु कालेषु मामनुस्मरयुध्य च मय्यर्पितमनोबुद्धिर् मामे वैश्यस्य संशयम्। अभ्यासयोगयुक्तेन चेतसा नान्यगामिना परमं पुरुषं दिव्यं याति पार्थानुचिन्तयन्। சர்வகாலமும் என்னை நினைந்து கொண்டே போர்புரி. மனம் புத்தியை என்னிடம் அர்ப்பணம் செய்வதால் சந்தேகமின்றி என்னையே அடைவாய். பல்வேறு விஷயங்களில் மனம் செல்லாது அபியாச யோகத்தோடு கூடிய சித்தத்தால் தேஜோமயமான பரமபுருஷனை சிந்திக்கிறவன் அந்த இறைபுருஷனையே இறைநிலையையே அடைகின்றான். எம்பெருமான் ரொம்ப அழகா கடந்த சூத்திரத்திலே சொன்ன சத்தியத்தை சாத்தியமாக்கும் நுட்பத்தை இந்த சூத்திரத்திலே அளிக்கிறார். சதா சர்வகாலமும் என்னை நினைந்து கொண்டே போர்புரி. அழகான ஒரு டெக்னிக், நுட்பம். கிருஷ்ணர் என்னை நினைந்து கொண்டே சும்மா இருன்னு சொல்லல. நாமெல்லாம் கேட்கலாம், பல பேர் என்கிட்ட கேட்கறது, இறைநிலையில் இருந்தவாறே அன்கிளச் பண்ணிக்கிட்டே எப்படி சாமி இயங்கிறது? ஒரு துக்கத்திலே இருந்து கொண்டு உங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியும் பொழுது ஏன் அன்கிளச்சா இருந்து கொண்டு மட்டும் செய்ய முடியாது? வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம்,
வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தி அளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्। ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवपुतो दयिषवे नमः। नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः। या जयिषुः शिवतमा शिवं बभूव ते धनुः। शिवा शरव्याया तवतया नो रुद्रमृडय। या ते रुद्र शिवा तनूरघोर पापकाशिनी। तया नस्तनुहा शन्तमया गिरिशन्ताभिजागशीः। या विशृङ्गिरिशन्तहस्ते विभष्ट्यस्तवे। शिवान् गिरित्रतां कुरु माहि पुंसेः पुरुषं जगते। शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि। यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असत्। अद्य वोचदधिभक्ता प्रथमो दैव्योऽभिषगे। अहीहश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यातु प्राण्यः। असौ यस्ताम्रो अरुणपुत भभ्रस्सु मङ्गलः। ये चेमागुं रुद्र अभितो दिक्षु श्रुता सहस्रशो वै शागुं भेडयीमहे। असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः। उदैनं गोपा நல்லா ஆழ்ந்து பாருங்க. காலையில் வீட்டில் உங்களுக்கும் வீட்டம்மாவுக்கும் இல்லை உங்களுக்கும் மாமியாருக்கும் சண்டை முடிஞ்சா, ஆஃபீஸ் போய் நீங்கள் என்னதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஹோல் டே மனசுக்கு பின்புறத்தில் காலையில் நடந்த சண்டையே ஓடிட்டு இருக்குல்ல, அதில் ஏற்பட்ட துக்கமே ஓடிட்டு இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் சாயந்தரம் போய் என்னென்ன பாயிண்ட்டை நீங்கள் பேசணும்னு புதுசாக பாயிண்டெல்லாம் வேறு ரெடி ஆகுதில்ல, பலதரம் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஹோல் டே என்ன ஆகும், இந்த பாயிண்ட்டை விட்டுட்டோமே, இதை விட்டுட்டோமே, இதை விட்டுட்டோமே. சாயந்தரம் திரும்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன ஆரம்பிக்கும், காலையில் விட்ட பாயிண்ட் எல்லாம் ஆரம்பிப்போம். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு துக்கத்திலே இருந்து கொண்டு உங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியும் பொழுது ஏன் அன்கிளச்சடா இருந்து கொண்டு மட்டும் செய்ய முடியாது? நல்லா செய்ய முடியும். மனசோட பின்புறத்துல ஒரு துக்கமும் சண்டையும் வேதனையும் ஓடிக்கிட்டே இருந்து ஒரு வேலையை உங்களால் செய்ய முடியுதுன்னா, உங்கள் லைஃப்பை உங்களால் நடத்த முடியுதுன்னா, இப்போ ஆஃபீஸில் ஒன்றும் நீங்கள் திங்க் பண்ணாமல் இல்லை, ஆஃபீஸில் ஒன்றும் நீங்கள் வேலை செய்யாமல் இல்லை, எல்லாத்தையும் செய்கிறீங்க. ஆனால் மனசோட பின்புறத்தில் என்ன, இது ஓடிக்கிட்டே இருக்கு. காலையில் அந்த போட்டது திரும்ப திரும்ப ரிவைண்ட் ஆகி ரீப்ளே ஆகிக்கிட்டே இருக்கு.
உங்கள் வேலையை உங்கள் கை செஞ்சாலும், உங்கள் எண்ண ஓட்டங்களை மனம் செஞ்சாலும் ரீப்ளே மட்டும் ஆகிட்டே இருக்கு. அப்படின்னும் பொழுது ஏன் உங்களால் அன்கிளச் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியாது? முடியும். முயலாதது மட்டும்தான் தவறே தவிர முடியாதது அல்ல. மீண்டும் 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 அன்கிளச்சிங் நிலையில், நிர்விகல் நிலைக்கு உங்கள் மனதை எடுத்து வந்து கொண்டே இருப்பீர்களானால் அந்த நிலையில் இருந்தவாறே உங்கள் உடலும் உங்கள் மனமும் இயங்க முடியும். அதுதான் ஆனந்த சமாதின்னு சொல்றேன். சாமி எப்பவும் சொல்லுகின்ற இந்த ஆனந்த சமாதிங்கிற சத்தியத்தை எம்பெருமான் இங்கு சூத்திரமாக உங்களுக்கு அளிக்கிறார், டெக்னிக்கா கொடுக்கிறார். சதா சர்வகாலமும் என்னை நினைந்து கொண்டே போர் புரி. இது சாத்தியம். நிர்விகல்ப நிலையில் இருந்தவாறே, இறை உணர்வில் இருந்தவாறே நம்முடைய உடலும் மனமும் இயங்கிக் கொண்டே இருக்க முடியும். நீங்க நினைக்கலாம், நிர்விகல்ப நிலையில் இருந்தால் எப்படி சாமி மனம் இயங்கும்? இயங்குவதற்கு சாத்தியம் இருக்கிறது. அதாவது நிர்விகல்ப நிலையில் நீங்கள் நிலை பெற்று விட்டால் உங்கள் உணர்வு நிலை பெற்றுவிடும், மனமும் உடலும் அது பாட்டு தன்னுடைய இயற்கைப்படி இயங்கிக் கொண்டே இருக்கும். எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு பூரணத்தன்மையிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அந்த நிலையில் இருந்தவாறே செயலில் இறங்குங்கள். அந்த நிலையில் இருந்தவாறே உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். அந்த நிலையில் இருந்தவாறே உங்கள் வாழ்க்கை முழுமையாக இயங்கட்டும். இதோட சாரம் என்னன்னா, ஆழமான ஒரு சத்தியம் ராமகிருஷ்ணர் சொல்றாரு. இந்த கிராமத்து பெண்கள் தலையில 4-5 குடம் மேல குடம் அடுக்கி இருப்பார்கள், தண்ணி எடுத்துட்டு போவார்கள். இடுப்புல ஒரு குழந்தையை பிடிச்சிருப்பார்கள், இன்னொரு கையில் இன்னொரு குழந்தையை அழைச்சிட்டு போவார்கள். கூட வர்ற பெண்களோட ஊர்க்கதையெல்லாம் பேசிட்டு இருப்பார்கள். ஆனால் எண்ணம் முழுவதும் தலைமையில் இருக்கிறதுக்கு குடத்து மேலேயே இருக்கும். 3-4 செயல்களை செய்தாலும் உணர்வு முழுவதும் தலைமையில் இருக்க குடத்து மேலேயே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எதை செய்து கொண்டு இருந்தாலும் உங்கள் உணர்வு நிர்விகல்பத்திலேயே நிலை கொண்டு இருக்க முடியும். அதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன். இது வேற ஒண்ணுமே இல்லை, வெறும் மனப்பழக்கம் தான். மனதினாலே பழகி 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 எப்பேற்பட்ட சூடு உடலுக்குள் பரவினாலும், நம்ம உடலுக்குள்ள பல சூடுகள் பரவும். துக்கத்தால வர்ற சூடு, கோபத்தால வர்ற சூடு, காமத்தால வர்ற சூடு, பயத்தால வர்ற சூடு, பல்வேறு சூடுகள் உடலுக்குள்ள பரவும். ஆனா எப்பேற்பட்ட சூடு உடலுக்குள் பரவினாலும் கலையாத உணர்விற்குள்ளே உங்களை நிலைபெறுத்திக் கொள்வது, கலையாத உணர்விற்குள்ளே உங்களை நிர்விகல்பமாக நிறுத்திக் கொள்வது வாழ்க்கையோட சாரம். இதுதான். இதைத்தான் என்ன சொல்றேன்னா, சட்டி உடையறதுக்கு முன்னாடியே அதுல இருக்கிற பாலை புரைகுத்தி தயிராக மாற்றி கடைந்து வெண்ணெயை எடுத்து விடுவது. இந்த உடல் உடைவதற்கு முன்பாகவே இதில் இருக்கின்ற உணர்விலே தியானம் என்னும் புரைகுற்றி அன்கிளச்சிங் அப்படிங்கிற கடைதல் செயலாலே வெண்ணெய்ங்கிற ஜீவன் முக்த தன்மையை உருவாக்கி விடுவது. ரொம்ப அழகா இடைக்காடர் சொல்வார், இடைக்காட்டு சித்தர். நந்தவனத்திலோர் ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி பொட்டுடை தாண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டினா நாம தான். 4 மாதமாய் குயவனை வேண்டி, 4-6னா 10 மாதம். 10 மாதம் குயவன்னா பிரம்மாவை வேண்டி ஒரு உடலை செய்து கொண்டு 10 மாதம் தாயினுடைய கர்ப்பத்திலே இருக்கின்ற அந்த டைம். 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அது நம்ம உடல். பிரம்மாவிடம் கேட்டு 4-6 மாதம் 10 மாதங்கள் வேண்டி செய்து கொண்டு வந்த உடல், அதுதான் தோண்டி. நான் கொடுமை என்னன்னா, தோண்டி கிடைச்ச உடனே அந்த ஆண்டி என்ன பண்ணியிருக்கணும், கிணத்துல இருந்து நீர் சேந்தி தோட்டத்துக்கு பாய்ச்சி தோட்டத்தை மலர வைத்திருக்க வேண்டும். அதை செய்யாமல் தோண்டி கிடைத்து விட்டது தோண்டி கிடைத்து விட்டது என்றே கூத்தாடி கூத்தாடி கை தவறி தோண்டியை போட்டு உடைத்தாண்டி.
நாமளும் இந்த உடம்பு கிடைச்ச உடனே இந்த உடம்பாலே அடைய வேண்டிய ஜீவன் முக்தத்தன்மையை அடைவதற்கு என்ன வேண்டுமோ அதை செய்திருக்க வேண்டும். அதை செய்யாமல், ஆஹா இந்த உடம்பு கிடைச்சிருச்சு, இதை வச்சு நான் உலகத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்க போறேன் பார் அப்படின்னு கூத்தாடி கூத்தாடி அடைய வேண்டியதை அடைவதற்கு முன்பாகவே இதை போட்டு உடைத்து விடுகின்றோம். இந்த உடலிலே நாம் அடைய வேண்டிய உச்சபட்சமான விஷயம் என்னன்னா, உடம்புக்குள்ள எந்த செய்தி அனுப்பப்பட்டாலும், ஒண்ணுல நீங்க நேரா பார்க்கலாம், ஏதாவது ஒரு பெரிய துக்ககரமான செய்தி வந்தா உடம்பு முழுவதும் பரவுகின்ற அந்த துக்க உணர்வு, அது ஒரு சிக்னல். அந்த மாதிரி எந்த துக்கம் உடலுக்குள் பரவினாலும் 21 நிமிடங்களுக்குள் உங்களுடைய மையத்திற்கு அமைதிக்கு கொண்டு வந்து விட உங்களால் முடிந்தால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள். உங்களுக்குள் இந்த சத்தியம் நிலை பெற்று விடுமானால் உடல் மட்டுமல்ல, திங்க் பண்றது, பிளான் பண்றது, ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்றது, அந்த மாதிரி மனம் சார்ந்த செயல்கள் செய்யப்படும் பொழுது கூட நிர்விகல்ப நிலையிலிருந்து அசையாத உணர்வோடு, நிலை கொண்ட உணர்வோடு உங்கள் உடலும் மனமும் இயங்க முடியும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSPயால் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSPயில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரணா தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 0417523766. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. எந்த டிப்ரெஷன் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் அதை மீண்டும் உங்களுடைய மையத்திற்கு உங்களை எடுத்து வந்து விடுவது. அந்த அளவிற்கு உங்கள் மனதை தயார்படுத்தி வைத்திருந்தால் நீங்கள் ஜீவன் முக்த வாழ்வை துவங்கிவிட்டீர்கள். இதுதான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய மிக உச்சமான அதிர்ஷ்டம், சொத்து. இது இருந்துருச்சுன்னா வேற எது இருந்தாலும் அது உபயோகம், இது இல்லைன்னா வேற எது இருந்தாலும் அது உபயோகம் இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையின் அடைய வேண்டிய மிக முக்கியமான அம்சம் நிர்விகல்ப நிலையில் இருந்தவாறே தன்னுடைய உடல் மனம் சார்ந்த எல்லா செயல்களையும் செய்கின்ற திறன். இது ஒரு மிகப்பெரிய திறன். இன்னைக்கு பல நாடுகள்லையும் பகவத்கீதை ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் நூலாக மக்களால் விரும்பி படித்து கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்கால அவங்களுடைய பணம் மொத்தத்தையும் ஹேண்டில் பண்ற வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பகவத்கீதை பத்தி எழுதுறாங்க. அவங்களுடைய மிகப்பெரிய பத்திரிகை. பல துறைகளிலும் பகவத்கீதையின் சத்தியங்கள் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு தீர்வாக, வாழ்வின் ஆதாரமான பிரச்சனை வெறும் உணவோ உடையோ பணமோ பொருளோ கிடையாது. வாழ்வின் ஆதாரமான பிரச்சனை தன்னை சமநிலையில் வைத்துக்கொண்டு வாழ்வது. ஏன்னா தன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள இயலாத மனிதன் எது இருந்தாலும் துக்கத்தில்தான் உழல்கின்றான். தன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள தெரிந்த மனிதன் எது இல்லாவிட்டாலும் ஆனந்தத்திலேயே இருக்கின்றான். தன்னை சமநிலையில் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது
வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான அம்சம். அந்த சத்தியத்தை எம்பெருமான் இந்த சூத்திரத்திலே சொல்லுகின்றார். ரொம்ப எளிமையான நுட்பம், வேற ஒண்ணுமே தேவையில்லை, வெறும் பழக்கம் மட்டும்தான். திரும்ப 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 பழகுவது. ஏதாவது ஒரு தியானத்தின் மூலமாக ஒரு உணர்வை பற்றி கொண்டு உங்களுடைய மனதையும் உணர்வையும் மீண்டும் 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 அந்த உணர்வுக்குள்ளேயே எடுத்து வந்து உங்கள் செயல்களை செய்து கொண்டே இருப்பது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அரை மணி நேரமாவது தினந்தோறும் அமர்ந்தவாறே அந்த நிர்விகல்ப நிலையில் இருங்கள். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 10-20 நாள் கடைபிடிச்சிங்கன்னா அப்புறம் அந்த அமர்ந்தவாறே நிர்விகல்ப நிலையில் இருப்பது அப்படிங்கிறது பழகி போகும். அதுக்கு பிறகு இந்த சாதாரண சிறு சிறு செயல்களை, வெறுமனே நடப்பது அல்லது உங்களுடைய சாதாரண செயல்களை, தினசரி நடவடிக்கைகளை, அவைகளை மட்டும் இந்த நிர்விகல்ப நிலையில் இருந்தவாறே செய்ய துவங்குங்கள். இந்த நிர்விகல்ப உணர்வில் இருந்தவாறே நடக்க துவங்குவது. எப்போ அந்த மனம் நிர்விகல்ப நிலையை விட்டு விலகி வந்துருச்சோ அப்படியே நடக்கிறத நிறுத்திட்டு திரும்பவும் அந்த நிர்விகல்ப நிலைக்கு வந்து மீண்டும் நடக்க துவங்குவது. வீட்டுக்குள்ளே நீங்கள் இதை பழகி பார்க்கலாம். இது ஒரு பெரிய நிர்விகல்ப நிலையிலிருந்து வாழுகின்ற அந்த உணர்வை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விடும். இது ஆனந்த சமாதிக்கான பயிற்சி. இந்த நித்தியானந்தம்னு ஆனந்த சமாதிக்கான பயிற்சி முகாமில் இதை ஒரு தியானமாகவே கற்றுத்தருவோம். நிர்விகல்ப நிலையில் இருந்தவாறே கைகளை மட்டும் அசைக்க பழகுதல், பிறகு கால்களை மட்டும் அசைக்க பழகுதல். பிரச்சனை என்னன்னா, இந்த உங்க கை காலெல்லாம் வெறும் சதையால் ஆயிருக்கு நினைக்காதீங்க, மசில்ஸால மட்டும் ஆயிருக்கு நினைக்காதீங்க. அது எல்லாத்துலேயுமே மசில் மெமரிஸ் இருக்கு. அல்ல, ஒரு பாகம் ஆடும் பொழுது அந்த மெமரிஸும் உங்களுக்குள்ள கிண்டப்படும், கிளறப்படும், உயிர்ப்பிக்கும். ஆனா எந்த மசில்ஸ் ஆடி எந்த நினைவு கிளறப்பட்டாலும் கிண்டப்பட்டாலும் கிளர்ந்து எழுந்தாலும் அதனால் அசைக்கப்படாத நிர்விகல்ப நிலையில் உங்களை மையப்படுத்தி கொள்ளுகின்ற நுட்பம் தான் ஆனந்த சமாதி. கையை மட்டும் அசைச்சு அதனால ஏற்படுற எந்த எண்ணம் கிளர்ச்சியையும் தாங்குகின்ற அளவுக்கு நிர்விகல்ப நிலையில் நிலைநிறுத்தி கொள்ளுதல். அதுக்கு பிறகு கால்களை மட்டும் அசைத்து அதனாலே அசைக்கப்படாத நிர்விகல்ப நிலையில் நிலைநிறுத்தி கொள்ளுதல். இந்த மாதிரி உடம்பினுடைய ஒவ்வொரு பாகத்தை மட்டும் இயக்கி அந்த பாகத்தாலே ஏற்படுகின்ற மெமரி, மசில் மெமரியால, பயோ மெமரியால அசைக்கப்படாத நிர்விகல்ப நிலையில் உங்களை நிலைநிறுத்தி கொள்ளுதல். இந்த பழக்கத்தினால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு முழுவதும் இயங்கினாலும் அசைக்கப்படாத, அலைக்கழிக்கப்படாத, நிலையாக நிற்கின்ற நிர்விகல்ப நிலையில் நிலை பெறுகிறீர்கள். அதைத்தான் ஆனந்த சமாதின்னு சொல்றேன். பழகி உங்களுக்குள் இந்த சத்தியம் நிலை பெற்று விடுமானால் உடல் மட்டுமல்ல, திங்க் பண்றது, பிளான் பண்றது, ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்றது, அந்த மாதிரி மனம் சார்ந்த செயல்கள் செய்யப்படும் பொழுது கூட நிர்விகல்ப நிலையிலிருந்து அசையாத உணர்வோடு, நிலை கொண்ட உணர்வோடு உங்கள் உடலும் மனமும் இயங்க முடியும். அது மாதிரி இயங்குவதுதான் ஆனந்த சமாதி நிலை. தன்னுடைய உணர்வு சமாதி நிலையில் நிலைத்திருக்கும், மனமும் உடலும் ஆனந்தமயமாக இயங்கிக் கொண்டிருக்கும். ஜட சமாதின்னு ஒன்று இருக்கு. அது என்ன, டல்லா இருக்கும். வெறுமனே யோகம் பிராணாயாமம் மட்டும் செய்யற மக்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்க நல்லா பார்க்கலாம், பக்தி அப்படிங்கிற பாகம் இல்லாமல் இந்த வெறும் யோகம் பிராணாயாமம்னு சிக்கின மனிதர்கள் தன்னையே மந்தமாக்கிக் கொள்வார்கள். ரொம்ப சீரியஸா போயிடுவார்கள். வாழ்க்கையில பல நேரத்தில் ரொம்ப சீரியஸா போயிடுவார்கள். பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்தாலே போதும்,
என்னவோ வயத்துல பிரச்சனை வந்தவர்கள் மூஞ்சி மாதிரி இருக்கும். பெரும்பாலான மக்கள் ஆன்மீகன்ற பேர்ல அப்படித்தான் ஆயிடுறார்கள். அந்த மாதிரிதான் ஆயிருக்கு. ஜடசமாதி நிலைக்குள் சென்று விடுகிறார்கள். இறைவன் இங்கு ஜடசமாதி நிலையை போதிக்கவில்லை, அதை வலியுறுத்தவில்லை, ஆனந்த சமாதியை வலியுறுத்துகின்றார். எத்தனை தரம் மெனு கார்டை படிச்சாலும் சாப்பிட்டா மட்டும்தான் பசி அடங்கும். எத்தனை தரம் இந்த சத்தியங்களை கேட்டாலும் பழகினால் மட்டும்தான் அனுபூதி வரும். பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்கும் இடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604 www.nityananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. சதா சர்வகாலமும் என்னையே நினைந்து கொண்டே போர்புரி, மனம் புத்தியை என்னிடத்து அர்ப்பணம் செய்வதால் சந்தேகமின்றி என்னையே அடைவாய். பார்த்தா வேறு விஷயங்களில் செல்லாது அபியாசம் எனும் யோகத்தோடு கூடிய சித்தத்தால் தேஜோமயமான பரமபுருஷனை சிந்திக்கின்றவன் அப்புருஷனையே அடைகின்றான். திரும்ப 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 நிர்விகல்ப நிலைக்குள்ளேயே உங்களை எடுத்து வந்து நிறுத்துவீர்களானால் நீங்கள் என்ன வேலையை செய்து கொண்டிருந்தாலும், இன்னொரு முக்கியமான விஷயம், மனச நிர்விகல்ப நிலையில வச்சு உடம்பை இயக்காமலே இருந்தீர்களானாலும் உங்களுடைய சமாதி முழுமையடைந்து விட்டதான் நமக்கு தெரியாது. பல பேர் பார்த்தீங்கன்னா இமயமலையில காட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கும் பொழுது பெரிய ஆழ்ந்த அமைதியில் இருக்க மாதிரி தான் தோணும். அவங்க இறங்கி ஊருக்குள்ள வந்தா தான் தெரியும் அவங்க அமைதி நிலையானதா அல்லது சூழ்நிலையால் வந்ததா. சூழ்நிலையால் வந்த எல்லாமே நிலையானதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய அமைதி சூழ்நிலையால் ஆனதா அல்லது நிலையானதா அப்படின்னு எப்ப நமக்கு புரியும்னா, இங்க கிருஷ்ணர் சொல்ற மாதிரி என்னை நினைந்து கொண்டே போர் புரி. அதாவது உடல் இயங்கியும் மனம் இயங்கியும் உங்கள் உணர்வு நிர்விகல்பத்தில் இருந்தால்தான் நீங்கள் அடைந்த ஆன்ம நிலை, அமைதி நிலை நிலையானது. இல்லைன்னா அது சூழ்நிலையால் ஆனது. சூழ்நிலையால் ஆனது நிலையானது அல்ல. ஆரம்பத்தில் வேணா அந்த சூழ்நிலை கொஞ்சம் உதவி பண்ணலாம், ஆனா சூழ்நிலையால் ஆனதெல்லாம் நிலையாகிவிட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இங்க ரொம்ப அழகா எம்பெருமான் சொல்லுகிறார். ஸ்ரீகிருஷ்ணர் வேறு விஷயங்களில் செல்லாது அபியாசம் எனும் யோகத்தோடு கூடிய சித்தத்தால் தேஜோமயமான பரமபுருஷனை சிந்திக்கிறவன் அப்புருஷனை அடைகின்றான். அன்கிளச் பண்ணி நிர்விகல்ப நிலையிலேயே நிலை பெறுபவன் மனமும் உடலும் இயங்கினாலும் ஆனந்த சமாதியிலேயே நிலை பெறுகிறான். மீண்டும் 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 நல்லா புரிஞ்சுக்குங்க, எத்தனை தரம் மெனு கார்டை படிச்சாலும் சாப்பிட்டா மட்டும்தான் பசி அடங்கும். எத்தனை தரம் இந்த சத்தியங்களை கேட்டாலும் பழகினால் மட்டும்தான் அனுபூதி வரும். இப்ப நான் சொல்றது எல்லாமே மேப்பை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மேப்பை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டதாலேயே அந்த ஊருக்கு போய் பார்த்த அனுபவம் கிடைச்சிராது. அதை போய் பார்த்தாக வேண்டும். அதனால உண்மை என்னன்னா, இங்க எம்பெருமான் சொல்ற மாதிரி அபியாச யோக யுக்தேன, மீண்டும் 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 அதை செய்ய துவங்குங்கள். இந்த செய்தல் அபியாசம் அப்படிங்கிறது உங்களை இந்த உயர்ந்த உணர்வு நிலைக்கு எடுத்து சென்று விடும். உயர்ந்த உணர்வு நிலைக்கு கொண்டு சென்று சேர்த்து விடும். ஆனந்த சமாதி உங்களுக்குள் மலர்ந்து விடும்.
இன்செக்யூரிட்டியினாலேயே நரம்புகள் ஆடிப்போகின்ற தன்மையுடையவன் மனிதன். இந்த நரம்புகள் ஆடிப்போகிற தன்மை இருந்ததுன்னா நிச்சயமாக மரண காலத்திலே இறை சக்தியோடு ஒன்று இருக்க இயலாது, இறை சக்தியோடேயே இருந்துவிட இயலாது. ஆனால் யார் மரண காலத்திலே இறை சக்தியோடேயே ஒன்றியிருந்து அந்த உணர்வோடேயே உடலை விடுகிறார்களோ, அப்ப என்ன அர்த்தம்னா, உடலையும் மனதையும் தாண்டிய உணர்விலே தன்னை நிறுத்திக் கொள்வது. எந்த பயோமெமரி மேல பொங்கி வந்தாலும், எந்த துக்கம் பயம் வேதனை மேல பொங்கி வந்தாலும் அதனாலெல்லாம் அசைக்கப்படாத அளவிற்கு, அதனாலெல்லாம் மறைக்கப்படாத அளவிற்கு, அதனாலெல்லாம் இழிவடையாத அளவிற்கு உங்களுக்குள் இறைநிலை நிலை பெற்று விடுமானால் மட்டும்தான் எம்பெருமான் இங்கு சொல்லுகின்ற என்னையே நினைந்து உடலை விடுபவன் என்னையே அடைகின்றான். ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தம், நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க இருங்க இருங்க, எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணோம், பயமா இருக்கு. இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. புளியம்பழம் மாதிரி ஓடும் உள்ளிருக்கும் சதையும் ஒட்டாமல் உதிர்ந்த நிலை. அதே மாதிரி உடலுக்குள்ள இருக்கும் புளியங்காய் பார்த்தீங்கன்னா ஓடும் உள்ளிருக்கும் சதையும் ஒட்டி இருக்கும், ஓட்டையும் சதையையும் பிரிக்க முடியாது. புளியம் பழம் பார்த்தா ஓடும் சதையும் பிரிந்து விட்டு இருக்கும், ஓட்டை தட்டி தனியா எடுத்துடலாம், சதை மட்டும் தனியா எடுத்துட முடியும். அதே மாதிரி இளமையில உங்களுடைய உடலையும் உணர்வையும் தனித்தனியா பிரிக்க முடியாமல் இருந்தா பரவாயில்ல. ஆனா முதுமைக்குள்ளாகவாவது நாம் பழுத்து விட வேண்டும். நம்முடைய உடலையும் உணர்வையும் தனித்தனியாக பிரித்து கொள்ளுகின்ற அளவிற்கு நம் உணர்வு பழுத்து விட்டிருந்தால்தான் நாம் வயதான பின்பாவது பழுத்திருக்கிறோம். பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலம் கடந்த பின்பும் பழுக்காமல் காயாகவே இருப்பவர்கள் தானும் கசந்து மற்றவர்களுக்கும் வாழ்க்கையை கசப்பாக்குவார்கள். சில பேர் என்கிட்ட வந்து சொல்றது, சாமி நான் நினைச்சிட்டு இருக்கிறது நடந்து பணமெல்லாம் எனக்கு வந்துருச்சுன்னா பக்கத்து ஊர்ல ஒரு கோவில் கட்டுறேன்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் சாமி, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் சொன்ன நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லுங்கய்யா. இல்லை என் பூர்வீக சொத்து எனக்கு வரணும், அது வந்துடணும். இல்லை அது எப்படிப்பா வரும்? இல்லை எங்கள் மாமியார் மண்டையை போட்டால் தான் வரும். சொன்னா அப்பா அதுக்கெல்லாம் நான் ஆசீர்வாதம் பண்ண முடியாது. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா, வயதான பிறகும் அவர்களாலும் அதை விட்டுவிட முடிவதில்லை. நம்முடைய பாரம்பரியத்தில் வானப்பிரஸ்தம்னு சொல்வார்கள். 50 வயது கடந்த உடனேயே பொறுப்புகளை எல்லாம் அடுத்த வாரிசுகளிடம் கொடுத்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் பழுப்பதற்கு, எப்படி அந்த பழுத்த புளியம்பழம் ஓடும் சதையும் ஒட்டாமல் இருக்கின்றதோ அந்த மாதிரி இந்த உடலுக்குள் இருந்தாலும் உடலுக்குள்ளும் உணர்வாலே ஒட்டாமல் பழுப்பதற்காக உபயோகப்படுத்துவார்கள். உணர்வாலே தன்னை ஒன்றாக்கிக் கொள்ளுதல், இறை சக்தியோடு பிரபஞ்ச சக்தியோடு தனக்குள் இருக்கும் நிர்விகல்ப நிலையோடு தன்னை ஒன்றாக்கிக் கொள்ளுதல்.
இந்த செயலை செய்ய துவங்கினால் மட்டும்தான் கடைசி காலத்திலே இறை சிந்தனையோடு எந்தவிதமான துக்கமும் இல்லாமல் மன மாற்றமும் இல்லாமல் இறை சிந்தனையில் நிலைத்து உடலை விட முடியும். ஏன்னா அந்த நேரத்தில் உடம்பும் மனசும் கொந்தளிக்கும். எல்லா பயோ மெமரிஸும் மேலே பொங்கி வரும். எந்த பயோ மெமரி மேலே பொங்கி வந்தாலும், எந்த துக்கம் பயம் வேதனை மேலே பொங்கி வந்தாலும், அதனாலெல்லாம் அசைக்கப்படாத அளவிற்கு, அதனாலெல்லாம் மறைக்கப்படாத அளவிற்கு, அதனாலெல்லாம் இழிவடையாத அளவிற்கு உங்களுக்குள் இறைநிலை நிலை பெற்று விடுமானால் மட்டும்தான் எம்பெருமான் இங்கு சொல்லுகின்ற என்னையே நினைந்து உடலை விடுபவன் என்னையே அடைகின்றான். இறுதி காலத்தில் எப்பொருளை எண்ணிக்கொண்டு ஒருவன் உடலை உகுக்கின்றானோ அவன் அந்த ஸ்வரூபத்தையே அதையே அடைகின்றான். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க உடம்பை விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உயர்ந்த உணர்வு நிலையில் இருப்பீங்க. அடுத்த உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றிய எல்லா வாய்ப்புகளும் உங்கள் முன் அடுக்கப்படும். ஏன்னா எல்லா முடிவுகளையும் நீங்க தான் எடுக்கிறீங்க. அந்த வாய்ப்புகள் உங்கள் முன்னாடி அடுக்கப்படும். உங்களுக்கு என்னென்னலாம் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நீங்க மனசுல நினைச்சிருந்தீங்களோ, எந்தெந்த கற்பனையெல்லாம் நீங்க என்டர்டெயின் பண்ணீங்களோ உங்க லைஃப்ல, அந்த கற்பனைகள், அதோட லாப நஷ்டங்கள், சாத்தியக்கூறுகள் எல்லாம் உங்க முன்னாடி அடுக்கப்படும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இருக்கிற பிறவி கூட நீங்கள் எடுத்த முடிவு. நாம கேட்கலாம், அப்புறம் ஏன் சாமி நான் இந்த மாதிரி ஏழ்மையா வந்து பிறந்தேன்? நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், சில நேரத்தில் பணம் பல பொறுப்புகளையும் பயங்களையும் துக்கங்களையும் எடுத்து வருகின்றது. அந்த பொறுப்புகளையும் பயங்களையும் துக்கங்களையும் எதிர்கொள்ள விரும்பாத மனிதன், அது எல்லாம் இல்லாமல் வாழ விரும்புகிற மனிதன் உடம்பெடுக்கும் பொழுதே ஏழ்மையா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நிம்மதியா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு வந்துடுறீங்க. இறந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வாழணும்னு நினைச்ச எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உங்கள் முன்னால் அடுக்கப்படும். ஒருவேளை இந்த வாழ்க்கை இதோட போதும், இதுக்கு மேல உடலே வேண்டாம், பிரபஞ்சத்தோடு கரைந்து முக்தனாக ஜீவன் முக்தனாக வாழலாம்னு நினைச்சிருந்தீங்கன்னா, அந்த எண்ணம் ஸ்ட்ராங்கா இருந்தா அதுவும் உங்க டேபிள்ல முன்னாடி இருக்கும். நீங்க இருக்கிறதுல எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை நேரடியா சூஸ் பண்ணுவீங்க. துன்பங்களுக்கு உறைவிடமானதும் நிலையற்றதுமான மறுபிறவியை அடைவதில்லை. அர்ஜுனா, பிரம்மலோகம் வரை உள்ள எல்லா லோகங்களும் அழிந்து விடும், அழிந்து உண்டாகும் தன்மையுடையன. அந்த லோகங்களை அடைந்தாலும் திரும்பவும் உலகில் பிறக்க நேரிடும். அதனால் குந்தியின் புதல்வனே, என்னை அடைந்தபின் மறுபிறவி கிடையாது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், விடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. வாழும் பொழுதே ஜீவன் முக்தனாக வாழ வேண்டும்ங்கிற அந்த கருத்து, இதுக்கு மேல உடல் வேணாம், இதுக்கு மேல பிறவி வேண்டாம்னு நினைக்கிற கருத்து ஆழ்ந்து தெளிவாக உங்களுக்குள் இருக்குமானால் அதை எடுப்பீங்க.
சில பேர் இல்லை பிறவியில் என்ன தப்பு இருக்குது, ஒன்றும் இல்லை, நல்லா எடுக்கலாமே, நல்லா வாழலாம் அப்படின்னு நினச்சா அதுவும் தப்பு இல்லை. எதுவுமே தவறில்லை. எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்த முடிவுன்னு தெளிவாக தெரியுதோ அது வரைக்கும் எதுவுமே தவறில்லை. ரொம்ப அழகா நம்முடைய பக்தர்கள் பாடுகிறார்கள். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப் பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன். பக்தர் சொல்றாரு, இந்த இறைவனுடைய வடிவத்தை காண முயன்றால் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப் பெற்றால், இந்த இறைவனுடைய வடிவத்தை நாம் காண முடியும்னு சொன்னா கண்டால் மனித பிறவியும் வேண்டுவதே. பரவாயில்ல, நான் மனுஷனுமே எடுக்கணும் தான் விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு மன உணர்வு இருந்தால் நல்ல மனிதனும் எடுத்து அந்த இறைவனை வடிவத்தோடு காணுகின்ற அந்த பாவசமாதி நிலையிலேயே வாழ்வார்கள். அதுவும் தவறில்லை. இல்லை இறைவனை வடிவத்தை கடந்து உணர்வாலே உணர்ந்து முக்த நிலையிலேயே வாழ வேண்டும் நினைச்சா விதேக முக்தர்களாக வாழ்வார்கள். அதுவும் தவறில்லை. எந்த மாதிரி வாழணும்னு நினைச்சாலும் தவறில்லை. ஆனால் தெளிவாக முடிவெடுத்து நீங்கள் தான் அந்த முடிவை எடுத்தீர்கள்னு தெரிஞ்சு வாழ்ந்தா தவறில்லை. இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம வாழற வாழ்க்கை நாம தான் எடுத்த முடிவுன்னு தெரியலைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்க்கையை பார்த்து வயிறறிஞ்சிட்டு இருக்கிறதே வாழ்க்கையாக மாறிடும். இப்போ இது நாம தான் எடுத்த முடிவுன்னா அவரை பார்த்து வயிறறிஞ்சிட்டு இருக்க மாட்டோம், தெளிவாக இருக்கும். சரியான புரிதல் மட்டும் நமக்குள் நடந்து விடுமானால் எந்த வாழ்க்கையுமே தவறில்லை. சில நேரத்தில் அந்த சரியான புரிதல் நடக்கிறதில்லை. இப்போ எம்பெருமான் சொல்ற இந்த சத்தியம், யார் எப்பொருளை எண்ணிக்கொண்டு உடலை விடுகின்றானோ அந்த ஸ்வரூபத்தையே அடைகின்றான். இந்த சத்தியம் புரிந்து விடுமானால் போதும். அப்போ நமக்கு என்ன மாதிரி வாழ்க்கை நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம். அந்த உணர்வோடையே உடலை விடலாம், தப்பே கிடையாது. சரியான புரிதல். ஒரு 10வது வகுப்பு ஆசிரியை சாராயத்தினுடைய கெடுதிகளை, மதுவினுடைய கெடுதிகளை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி ஒரு கப்பில் தண்ணீரும் இன்னொரு கப்பில் மதுவையும் வைத்து விட்டு 2 புழுவை எடுத்து 2 கப்பிலையும் போட்டார்கள். தண்ணியில் இருந்த புழு அது பாட்டு நெளிஞ்சு நிம்மதியாக ஆனந்தமாக நீந்திட்டு இருந்தது. அந்த மது கோப்பையில் போட்ட புழு சில வினாடிகளில் இறந்து போயிருச்சு. அங்கே இருந்த மாணவர்களை ஒருத்தனை எழுப்பி கேட்டாங்க, உனக்கு என்னப்பா இதுலேருந்து புரியுது? அவன் சொன்னான், ஐயோ சாராயமே குடிக்கூடாது, பூச்சி செத்து போயிருச்சு பாருங்க, அந்த மாதிரி நமக்கும் அது கெடுதி. இன்னொருத்த எந்திரிச்சுனா, இல்லை ரெகுலராக சாராயம் குடிச்சா வயிற்றுல இருக்க பூச்சியெல்லாம் செத்து போகும். சரியான புரிதல் இல்லாமல் இருத்தல். ஒரே சூழ்நிலை எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் விடிய விடிய ஹரிச்சந்திரன் கதையை சொல்லிட்டு பாகவதக்காரர் ஒருத்தனை கேட்டாராம், என்னப்பா புரிஞ்சது? அவன் சொன்னான், ஐயா செத்தாலும் பொய்யே சொல்லக்கூடாது, உண்மையே சொல்லணும்னு புரிஞ்சுது. இன்னொருத்தனை கேட்டாராம், உனக்கு என்னப்பா புரிஞ்சுது? அவசர ஆபத்துக்கு பொண்டாட்டி அடக்க வச்சா கூட தப்பு இல்லைன்னு புரிஞ்சுது. எப்படி வேணா புரிந்து கொள்ளலாம். சரியான புரிதல் இல்லாமை வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பிரச்சனை. சரியான புரிதல் இல்லாமை. சரியான புரிதல் நடந்து விடுமானால், சரியான புரிதல் நமக்குள் நிகழ்ந்து விடுமானால் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவுகளை நம்மால் தெளிவாக எடுக்க முடியும். இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த சத்தியங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து இறந்து விடுபவர்கள் எவ்வளோ பெரிய ராஜ்யத்தை, கோட்டையே கட்டி ஆண்டிருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை மிக மோசமான துக்கத்திற்கு ஆளாகின்றது. பெரிய கன்ஃபியூஷன், பெரிய குழப்பம், பெரிய வழிதெரியாத்தன்மை,
எதிலோ ஒன்று ஸ்டக்காய் போன சிக்கிக்கொண்ட தன்மைக்குள் ஆளாகிறார்கள். அப்படி இல்லாமல் உயர்ந்த உணர்வு நிலையில் இருந்து இறைஸ்வரூபத்தில் மனதை ஒன்றாக்கிக் கொண்டு உடலை விடுபவன் இறைநிலையே அடைகின்றான். மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானः சம்சித்திம் பரமாம் கதாः ஆப்ரம்ம புவனால்லோகா புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்ய து கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. மாமுபேத்ய புனர்ஜன்ம துகாலய மசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானः சம்சித்திம் பரமாம் கதா ஆப்ரம்ம புவனால்லோகா புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. மிக உயர்ந்த சித்தியை அடைந்த மகாத்மாக்கள் என்னை அடைந்து விடுவர். என்னை அடைந்த விட்டு பிறகு துன்பங்களுக்கு உறைவிடமானதும் நிலையற்றதுமான மறுபிறவியை அடைவதில்லை. அர்ஜுனா, பிரம்மலோகம் வரை உள்ள எல்லா லோகங்களும் அழிந்து விடும், அழிந்து உண்டாகும் தன்மையுடையன. அந்த லோகங்களை அடைந்தாலும் திரும்பவும் உலகில் பிறக்க நேரிடும். அதனால் குந்தியின் புதல்வனே, என்னை அடைந்தபின் மறுபிறவி கிடையாது. வாழ்க்கையினுடைய ஆழமான ரகசியங்களை சொல்லுகிறார். அதாவது பல்வேறு சந்தேகங்களை இறைவன் இங்கு விளக்குகின்றார். நம்முடைய வாழ்க்கையில பல லோகங்கள் இருக்கு. பல லோகங்கள்னா பல நிலைகள் இருக்கு, பல்வேறு நிலைகள். அதாவது வெறும் சுகத்தையே வைத்துக் கொண்டு வாழ்வது, இல்ல கொஞ்சம் சுகத்தையும் புகழையும் வைத்துக் கொண்டு வாழ்வது, புகழாலேயே வாழ்வது, இந்த மாதிரி பல்வேறு நிலைகள் இருக்கு. இதுதான் பல்வேறு லோகங்கள்னு சொல்றோம். பல்வேறு லோகங்கள்னா மேலே எங்கெங்கயோ வேற வேற லோகங்கள் இருக்குன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது ஜியாகிரபிக்கல் இல்லை, சைக்கலாஜிக்கல். நாம எந்த மாதிரி மன அமைப்போட வாழறோமோ அந்த மாதிரி உலகத்தை நம்மை சுற்றி உருவாக்குவோம். சில பேர் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி, கடந்த சில ஆண்டுகளா நான் பார்க்குறேன், நிறைய ஆன்மீக வெப்சைட்டுகள் எனக்கு வருது, நிறைய ஆன்மீக புத்தகங்கள் வருது, நிறைய ஆன்மீக கூட்டங்களை பற்றி நான் கேள்விப்படுறேன், நிறைய ஆன்மீக நண்பர்கள் வராங்க, உலகமே ஆன்மீகமயமாக மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சாமி. இந்த மாதிரி நினைச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, உலகம் ஆன்மீகமயமாக மாறலை, நீங்கள் ஆன்மீகமயமாக மாறிட்டு இருக்கீங்க. உலகம் எப்பவுமே ஆன்மீகமயமாக தான் இருக்கு. நீங்கள் இந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல் செய்யும் பொழுது, செயல்படும் பொழுது, இயங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா திடீர்னு மெதுமெதுவாக இந்த மாதிரி நபர்களையே இருக்கும், இந்த மாதிரி சூழலையே பார்க்கும், இந்த மாதிரி நண்பர்கள்ட்ட தான் பேசக்கூட விருப்பம் இருக்கும், இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறதுக்குத்தான் விருப்பம் இருக்கும். ஒரு ஏதாவது ஒரு கல்யாணம் சடங்கு காட்சிக்கு போனால் கூட முதல்ல மாதிரி பட்டுப்புடவை பற்றி பேசுறதுக்கும் நகையை பற்றி பேசுறதுக்கும் விருப்பம் இருக்காது. மாலை போட்டுருக்கிற ஆளா பார்த்து, ஓ நீங்களும் சாமி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்களா, அந்த குரூப் தனியாக அதோட ஒதுங்கிறோம். எவ்வளோ நாளா சாமியோட தெரியும். கரெக்டாக அந்த மாதிரியான நண்பர்களோடையே பழக்கம் வரும், அந்த மாதிரியான நண்பர்களோட மட்டும்தான் ஈர்ப்பு வரும், அந்த ஃப்ரீக்வன்சிலேயே இருக்க தோணும். மற்ற உறவுகள்லாம் தானாகவே உங்களை விட்டு போயிடும். அப்போதான் ஒரு மீன்காரிக்கு ஒரு யோசனை வந்ததான், அப்பா இங்கே தூக்கம் வராமல் இருக்கிறது காரணம் நமக்கு பூவாசனையால தான். அவங்களுடைய மீன் கூடையில் தண்ணி தெளித்து தலாணி பக்கத்தில் வச்சோட நிம்மதியாக தூங்கிட்டார்களாம். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சற்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு
வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகாருத்ர ஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोतिभिः सिद्धसादनम् प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322. ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்வாரு, மலத்திலே இருக்கின்ற புழுவை எடுத்து சோற்றுப்பானையில் வைத்தால் இறந்து விடுமா. அந்த மாதிரி வெறுமனே லௌகீக மனம் படைத்த அந்த புழுவை எடுத்து ஆன்மீக இடத்துல வச்சா கூட அதெல்லாம் இருக்க முடியாது, ஓடி போயிடும், இறந்து போயிடும், அதால் தாக்கு பிடிக்க முடியாது. இன்னொரு அழகான கதை சொல்வார் ராமகிருஷ்ணர். ஒரு 4 மீன் விற்கும் பெண்கள் சந்தையில் மீன் வித்துட்டு ஊருக்கு திரும்பப்போ ரொம்ப இருட்டிருச்சு. அதனால் வழியில் ஒரு பூ விற்கின்ற ஒருவருடைய வீட்டில் அடைக்கலம் கேட்குறாங்க, நாங்கள் இங்கே ராத்திரி தங்கிட்டு காலையில் போகலாமான்னு. அந்த நபர் சொல்கிறார், நல்லா இருந்துக்கோங்க, அதுக்கு என்னம்மா அப்படின்னு இடத்த கொடுத்துட்றாரு. ஆனால் ராத்திரி 4 மணி நேரம் அவங்க புரண்டு படுத்து அவங்களுக்கு தூக்கமே வரலை. அப்போ தான் ஒரு மீன்காரிக்கு ஒரு யோசனை வந்ததான், அப்பா இங்கே தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு பூ வாசனையால் தான். அவங்களுடைய மீன் கூடையில் தண்ணி தெளித்து தலாணி பக்கத்தில் வச்சோட நிம்மதியாக தூங்கிட்டார்களாம். நம்முடைய மனமும் எந்த வாசனைக்கு ஒட்டியதோ அந்த வாசனையில் தான் ஒட்டும். புது வாசனை டெவலப் ஆக ஆரம்பிச்சுன்னா அந்த பழைய நபர்கள்லாம் காணாமல் போயிடுவார்கள். எப்போ உங்களுக்கு உலகம் முழுக்க ஆன்மீகமயமாக மாறிட்டே இருக்குன்னு தோணுதோ அப்போ நீங்கள் ஆன்மீகமயமாக மாறிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள் மாற்றம் நடக்கின்றது. எந்த உணர்வு உங்களுக்குள் வருகிறதோ அது மாதிரி உங்களை சுற்றி உலகத்தை உருவாக்கிப்பீங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம், சில நேரத்தில் மக்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஈர்த்து கொண்ட துக்கங்களை பற்றி சொல்லும் பொழுதுதான் எனக்கே புரியுது எந்த அளவுக்கு மனிதன் தன்னுடைய சுய விருப்பத்தின் மூலமாகவே தன்னை நோக்கி துக்கத்தை ஈர்க்கிறான். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.